ஓம் நம சிவாய. வளைஞன் தனக்குரிய பெண் குழந்தையை சீராட்டி பாராட்டி வளர்த்து தன் வம்சத்தில் இருந்த ஒரு முதியவனின் பெயரால் மார்த்தாண்டி என்றும், யமுனை நதியில் தோன்றிய காரணத்தால் அந்நதியின் பெயர்களில் ஒன்றாகிய கோகினி என்றும், கிரிகை என்பவள் மச்ச வடிவில் இருக்கும்போது பெற்றதால் கிரிஜா என்றும் பெயர் வரத்தக்க அந்த பெண்ணிற்கு சத்தியவதி என்று பெயரிட்டான். அவள் தன் தந்தைக்கு சொந்தமானதொரு படகை யமுனை ஆற்றில் ஓட்டிக்கொண்டே இருந்தாள். அப்போது தெய்வகதியாய் பராசர முனிவர் அந்த ஓடத்தில் ஏறி நதியை கடக்கையில் ஓடம் ஓட்டும் பெண்ணான சத்தியவதியின் மீது கண்ணோட்டம் செலுத்தினார். சத்தியவதியின் பூரண சந்திரன் போன்ற முகமும், நீலோத்பவ மலர் போன்ற தேககாந்தியும், செம்பவளத் தன்று போன்ற அதரமும், வள்ளை கொடி போன்ற காதும், சேர்க்கெண்டை போன்ற விழியும், கமல மொட்டுக்கள் போன்ற கொங்கைகளும், சுருங்கிய இடையும், அதிசுந்தர அவயங்களும் அவரது மனத்தை கவரவே அவர் காமவசப்பட்டு மன்மதவாதையுற்று தத்தளித்தார். மச்சகெந்தி என்று காரண பெயர் சொல்லும்படி மீன் வீச்சமான துர்நாற்றம் வீசும் உடலுள்ள சத்தியவதி என்ற அந்த சுந்தர மங்கையை பரிமளகெந்தி என்னும் காரண பெயரை உடையவளாக உடலில் நறுமணம் பரிமளிக்கும்படி செய்து அவளோடு கூடி மகிழ்ந்தார். அதன் விளைவாக சத்தியவதி கருவுற்று அவளுக்கு புத்திரராக வியாச பகவான் தோன்றினார். அந்த வியாசரோ சாந்திர மதமாதி சத்குணங்கள் உடையவராக இருந்தும் தேவர்களுடைய நலனை கருதி விசித்திர வீரியன், சித்ராங்கதன் என்பவர்கள் இறந்த பிறகு அவன் மனைவியரை கூடி திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரன் என்னும் 3 மன்னர்களை உற்பத்தி செய்தார். பிறகு வியாசர் ஒரு காலத்தில் ஆரண்யத்தில் அரணியை கடைந்து, அதாவது ஆரண்யம் என்றால் காடு, அரணி அப்படின்னா நெருப்பு இல்லை தீமூட்ட பயன்படுத்தப்படும் ஒரு வகையான மரம் என்று பொருள். அரணியை கடைந்து அதனிடமாக அக்னியோடு சுகர் என்ற பரிசுத்த பிரம்மஞானியை புத்திரராக பெற்றார். அந்த சுகமகா முனிவரோ கௌரவம், கபிலம், கிருஷ்ணம், நீலம் என்னும் பெயரை உடைய 4 புத்திரர்களையும் யோகசாலியான ஒரு புதல்வியையும் பெற்றார். உடல் முழுவதும் கபால மாலை அணிந்துள்ள வாமசிர முனிவர் என்பவர் பூர்வத்தில் நாகலோகத்தில் இருந்த ஒரு கட்கத்தை, அதாவது ஒரு வாளை கொண்டு வர முயன்று பாதாளத்தை அடைந்து ஓர் வேள்வி குண்டம் நியமித்து சுற்றிலும் முளையடித்து அதை சுற்றி பஞ்சவர்ணமான நூலை கட்டி ஒரு வகையான ஜபஹோமம் செய்து அதனால் பாதாள லோகத்தை கஷ்கிக்கச் செய்தார். அதனால் அங்கிருந்த நாகங்கள் வருந்தி அந்த கட்கத்தை அவருக்கு அளித்தன. அப்பொழுது அங்கிருந்த ஓர் வேசி ஆடையின்றி பிறந்த கோலமாக நிற்கவே அவளை வாமசிர முனிவர் பார்த்து காமத்தால் மோகமுற்று, அந்த கட்கத்தால் எனக்கு என்ன பிரயோஜனம் என்று நினைத்து தான் ஹோமம் செய்து கொண்டிருந்த ஸ்ருவத்தை விட்டுவிட்டு பூரணாகுதியும் செய்யாமல் எழுந்து வியாகுல மனத்துடன் அந்த நாகதாசியோடு கூடி கலந்து ஆனந்தம் அனுபவித்தார். இவ்வாறு முனிவரான ஒருவர் காமத்தாலும் ஒரு தாசியாலும் வஞ்சிக்கப்பட்டார் அல்லவா? அந்த சுரத முடிவில் அவர் விரதம் பங்கமடைந்ததால் நாகங்கள் அந்த கட்கத்தை முன்பு போல கொண்டு போய் விட்டன. சௌனகாதி முனிவர்களே, மன்மதனால் காமவஸ்தைப்பட்டு வருந்திய முனிவர்களது சரித்திரங்களை எல்லாம் ஒருவாறு உங்களுக்கு சுருக்கமாக சொன்னேன். இனியும் சிலவற்றை சொல்லுகிறேன், கேளுங்கள். ஓம் நம சிவாய.